அனைவருக்கும் வணக்கம். நாராயணாய வித்மஹி வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். காகத்வஜாய வித்மஹி கட்கஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். கும்பராசிக்கு 14/6/2026 முதல் 20/6/2026 வரைக்கும் உண்டான கும்பராசிக்கு உண்டான பலம். உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்தில் அமர்ந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறார். சனி பகவானுடைய அனுகிரகம், 7.5 சனி காலம், பாத சனி ஒரு பக்கம். குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைவு, நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். என்ன செய்வது? இருப்பினும் 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்தில், அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் அமரும் போது உங்களுக்கு பேச்சாற்றல் அதிகரிக்கும். எந்த விதமான செயலாக இருந்தாலும் உடனே பேசி முடிக்கலாம். தாமதித்தால் நம்மளுக்கு பிற்காலத்தில் கொஞ்சம் குறைவாகவே வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரிந்து நடந்தக்கூடிய தன்மை. ராகுபாவம் உங்க ராசியில அமர்ந்து ஊக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பார், மேலும் அதிகரித்து கொண்டே இருப்பார். அதனால தன பிராப்தம் அதிகரிக்கும், வருவாய் ஈட்டக்கூடிய தன்மை. இருப்பினும் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது சற்று முட்டுக்கட்டையாகவே அமையும். அதனால 1க்கு 2 முறை செயலாற்ற வேண்டிய தன்மையாகவே மாறும். ஒரு வேலைக்கு 2 வேலை செய்யணும். ஒரு நபரை பார்க்கணும்னா 2 முறை அலையணும். 1க்கு 2 வேலை செய்தாதான் நம்மளுக்கு கை கொடுது அப்படிங்கிறது நீங்க வந்துடுங்க. அந்த யோசனைக்கு உங்க வந்துடுங்க. அதனால இரட்டிப்பு எந்த வேலை செஞ்சாலும் 2 முறை நடந்தாதான் அது வேலை ஆகுதுங்கிறது உங்களுக்கு தண்டனம். புதிய முதலீடு ஈர்க்கக்கூடிய தன்மை, புதிய முதலீடு நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம். அதனால் நல்ல ஒரு வருவாய் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தால். ஆகவே அதே போல் புத பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பதால் மீண்டும் வரக்கூடிய ஆர்டர்கள் எப்படிலாம் செய்து முடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு யோசனையாகவே வரும். அந்த தொடக்கத்தில் இருக்கக்கூடிய தன்மை லாபம் கொடுக்குமா லாபம் கொடுக்காதாங்கிறது நீங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவீங்க. வெளிநாடு இருந்து வரக்கூடிய ஆர்டர்கள், வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள், வெளிநாடு உத்தியோகம் செய்து கொண்டு இருக்க அன்பர்கள் சற்று கவனமாக இருக்கணும். என்ற தூர தேச பயணம், சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல மறைவு குருவோட சேர்ந்து, அப்போ அதனால நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால வெளியூர் வேலை செய்யறவங்க, வெளியூர் வேலைக்கு போகணும்னு இருக்கிறவங்க, வெளியூர் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வரணும் தொழில் ரீதி அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல் நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாங்க, அந்த நிறுவனம் மூலமா உங்களுக்கு வெளிநாடு அனுப்புறா, நீங்க தாராளமா போயிட்டு வரலாம். அதுல எந்த விதமான தடையே கிடையாது. நீங்க கம்பெனி சார்பாக தான் போறீங்க. ஆனால் உங்களுக்கு வருவாய் அதிகரிக்கும், சம்பளம் அதிகரிக்கும், ப்ரமோஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதனால உங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டு. அது புதிய முயற்சிக்கு மட்டுமே தடை. அதனால கம்பெனி சார்பாக நீங்க போறது எந்த விதமான இது கிடையாது. அதே போல் தொழில் செய்கிறவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும். அலுவலகத்தில் வேலை செய்யும்போது பணி சுமை அதிகரிக்குது, இத்தனையும் நம்மளால செய்ய முடியுமா, இதுலேருந்து நம்ம வெளியில வந்துடலாமா அப்படின்னா உங்களுக்கு தோணக்கூடிய காலம். சற்று பொறுமையாக இருக்கணும். பணியிடத்தில் நம்ம ஒரு ஏதேனும் ஒரு வகையில ஒரு கோபத்தால, ஒரு டென்ஷன்னாலேயோ நம்ம பணி விட்டுட்டு வேலை விட்டுட்டு வந்தோம்னா நம்ம வருவாய்க்கு என்ன செய்யறது? குடும்பம் நடக்கணும். ஆகவே சற்று கவனமாக பொறுமையாக இருந்து வர்றது சிறந்தது. அதே போல் உங்களுக்கு அரசாங்க துறையில வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும், அதே போல் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல ஒரு தருணம், வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான், நீங்க போனவொடனே உங்களை ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுக்கும். அதே போல் புதிய முயற்சிக்கு தடை ஏற்படுத்தும். அதாவது சீரான உணவு, சீரான பழக்கம் அத்தனை உங்கள்கிட்ட இருந்தே வரும், இருந்து கொண்டே இருப்பீங்க. ஏன்னா இப்போ 7.5 சனி காலத்துல இது வரைக்கும் நீங்க ஒரு 5 வருட காலம் 7.5 சனிலேருந்து ஒரு மனதுல ஒரு பக்குவ நிலைக்கு நீங்க வந்திருப்பீங்க. அந்த பக்குவ நிலையை உங்களுக்கு வழி நடத்தி செல்லும். அவசரம் வேண்டாம், அவசரப்பட்டு பேசக்கூடாது, நிதானித்து நடந்து கொள்ளணும்
அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு மனதிலே ஒரு பக்குவத்தை கொடுத்துரும். அதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு திருப்திகரமான வாரமாகவே அமையும். குடும்ப சூழ்நிலை நல்ல மாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி கொண்ட ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலம். அதில் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கக்கூடிய காலம். கணவன் மனைவிக்குண்டான இருந்து வந்த கருத்து வேறுபாடு நிவர்த்தி ஆக்கக்கூடிய காலம். 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியபான 5ஆம் இடத்துல போய் அமர்வதால் கணவன் மனைவிக்குண்டான கருத்து வேறுபாடு இருந்தால் அது கலைந்துடும். அதனால் நல்ல ஒரு அன்பு ஏற்படக்கூடிய தன்மையை உருவாகும். அதனால் நம்ம எதிர்காலம் நல்ல ஒரு லாபத்தன்மையை கொண்டு நிப்பாட்டும். பரஸ்பரம் ஒற்றுமை உருவாகக்கூடிய தன்மை. தாய் தகப்பனுடைய இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைதல் உண்டாகும். ஆகவே பேச்சில் நீங்கள் இனிமையாக பேசியே சமாளிக்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் சுவாரஸ்யமாக பேச கற்றணும். கொஞ்சம் கடுமையாக பேசுறது தவிப்பது சிறந்தது. எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு என்ன சொல்ல பாலிஷாக எடுத்துக்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் பாலிஷாக எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வரணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒரு வேற ரூபத்தில் நீங்கள் ஆளாக வேண்டிய வந்துடும். ஆனால் குற்றச்சாட்டுக்கு ஆளாகணும். நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு. நாள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சேர்த்த பேர் அனைத்தும் ஒரு நிமிஷத்தில் போயிடும். ஆகவே பொறுமைன்னா அந்த கும்பராசிக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம பேர் வாங்கியாச்சு. நம்ம அவசரப்பட்டு ஏதேனும் ஒன்று பேசிட்டா அதுவே பழி சுமைக்கு ஆளாகக்கூடிய தன்மை கொடுத்துரும். சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருந்தாலும் குருவும் சுக்கிரனும் செவ்வாய் 3ஆம் இடத்தில், சனி பகவான் 7ரை சனி, எப்படி பார்த்தாலும் அவர்களுடைய வேலை அவங்க செய்வாங்க. அதனால நம்ம என்னதான் புத்தி கூர்மையாக நடந்துட்டாலும் நம்ம பேச்சில் எதேனும் ஒரு மாற்றம் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க யாரு எதிராளிகள். அதுவே பிடிச்சி பேசக்கூடிய தன்மை, அதுதான் நமக்கு சொல்லக்கூடிய தன்மை. என்ன நாக்கில் சனி உக்காந்துச்சுன்னு சொல்லும். பேசிக்கலாம் நாக்கில் சனி உக்காந்துருக்கடா, அதனால நீ தேவையில்லாத பேசுற அப்படின்னு ஏன் ஒரு ஆளுக்கு திட்டுறோம்னா இதுதான். ஆள் பொறுமை அன்போடு நடந்துங்க. பாலிஷா எடுத்துங்க. அத்தனை பாலிஷா எடுத்து ஒரு புன்னகையோட பரிவோட பேச்சாற்றத்தோட எளிமையாக அத்தனை நீங்க கையாண்டாலே உங்களுக்கு உத்தியோகம் சரி, குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, அனைத்தும் உங்களுக்கு சரியாகும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அஜீரண கோளாறு வராம பார்த்துக்கொள்வதே சிறந்தது. தொடர் உஷ்ணத்தால பாதிப்பு உண்டாகும். சூரிய பகவான் 5ஆம் இடத்துலையும் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கிறதுனால அஜீரண கோளாறு வரக்கூடிய தன்மை, உடல் உபாத்தை ஏற்படக்கூடிய தன்மை. உடனே மருத்துவரை அணுகுவது சிறந்தது. அல்லது உடற்பயிற்சி மனப்பயிற்சி மேற்கொள்ளணும், தியானம் செய்யணும். உடற்பயிற்சி செய்து கொண்டாலே உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே பேச்சில் கவனமாக இருந்து வரணும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வந்தாலே போதுமானது. அனுமான தினசரி வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை தவறாம வழி செய்யுங்க. முடிஞ்சா டெய்லி வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். 7ரை சனி காலங்கிறதுனால. குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்திருப்பதால் 8ஆம் பார்வையை பார்ப்பதால் 6ஆம் இடத்தில் மறைவுங்க ராசிக்கு. குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைந்தால் கடன் வாங்காமல் இருப்பது சிறந்தது. புதிய கடன்கள் வாங்கி கொள்ளாமல் இருப்பது அதெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு கைமேல் பலன் கொடுன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.